வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காசை சீரியலில் இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாணியோட கல்யாண போட்டோவை கல்யாணி ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இந்த போட்டோ ஓகே தானேங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, இது நல்லா இருக்கு, இதையே வச்சுக்கலாங்கிறாரு அவரு. அவங்க போட்டோவை பார்த்துட்டு இருக்க முத்து கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு, சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க கிட்ட வர்றாரு. நல்லா இருக்கேன் முத்து, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க, நானும் நல்லா இருக்கேங்க சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல இப்பதான் ரெடி ஆனோன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே குரல்ல. அப்படியாங்க சார் அப்படிங்கிற முத்து, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாரு. நேத்தே வந்துட்டோன்னு அவர் சொல்ல, நேத்தே கூப்பிட்டுருக்கலாம் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, நேத்து வந்ததும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதான் நேரா அங்க போயிட்டோங்கிறாரு அவரு. அப்படிங்களாங்க சார், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே ஆர்வமா கேக்குறாரு. டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, சீக்கிரமே நல்லது நடக்கும்னு நம்புறோங்கிறாரு அவரு. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அவங்களும் ஸ்மைலிங்கோட தலையாட்டிட்டு, இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்படியே உங்களையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேங்கிறாரு அவரு. கொஞ்ச நாள் பழகினதுக்கே என்ன பார்க்கணும்னு சொல்றீங்களேங்க சார், சந்தோஷமா இருக்குங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, வீட்டுல ஒய்ஃப் எப்படி இருக்காங்க முத்துன்னு கல்யாணியோட ஓரகத்தி முத்துக்கிட்ட கேக்குறாங்க. நல்லா இருக்காங்கக்காங்கிறாரு முத்து. அவங்கள பத்தி தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க, அவங்கள தான் பார்க்கவே முடியலன்னு அந்த லேடி சொல்றாங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டா வந்துருவாக்கா, வர சொல்லுவாங்கிறாரு முத்து. இல்ல பரவாயில்லப்பா, அடிக்கடி வரதானே போறோம், அடுத்த முறை வரும்போது பாத்துக்கிட்டா போச்சுங்கிறாங்க அந்த லேடி. சரிங்கக்கான்னு முத்து தலையாட்டுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போகணுங்கிறாரு அவரு. ஏதாவது போட்டோ எடுக்கணுமாங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, புதுசா எடுக்கிறதுக்காக இல்ல, ஆல்ரெடி இருக்கிற போட்டோவுக்கு ஃப்ரேம் போடணும், எங்க குடும்பத்தோட நாங்க இருக்க குரூப் போட்டோலாம் இருக்கு, என் தம்பியோட கல்யாண போட்டோ மட்டும் வீட்டுல இல்ல, தம்பி தான் கூட இல்ல, அவனோட கல்யாண போட்டோவையாவது வீட்டுல மாட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, நல்ல விஷயம் தானேங்க சார் அப்படின்னு முத்து சொல்றாரு. ரொம்ப வருஷமா இவர் தம்பி குடும்பமும் அவரோட ஒய்ஃபோடையே எந்த உறவும் இல்லாம போச்சு, நான் செஞ்ச தப்பால தாங்கிறாங்க அந்த லேடி. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே சரியாயிடும்னு முத்து சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது ஸ்டுடியோ தெரியுமாப்பான்னு அவரு கேட்க, பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்குங்க சார், நல்ல ஸ்டுடியோ, போகலாமா அப்படின்னு முத்து கேட்க, அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு முத்து வேகமா போய் பேக் ஷீட் கதவை திறந்து விடுறாரு. ரெண்டு பேரும் ஏறிக்க கார் எடுக்கிறாரு முத்து. ஷோரூம்குள்ள வர்ற மனோஜ், ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர, அங்க ஜீவா உட்கார்ந்துருக்காங்க. ரோகிணி எங்கன்னு கேட்க, பாஸ் அதான் அங்க இருக்காங்க அப்படின்னு ஜீவா கையை காட்ட, உடனே அவர் திரும்பி போறாரு. பாஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜீவா கூப்பிட நிக்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, என்ன விஷயம், பிசினஸ் பத்தியாங்கிறாரு. இல்ல பாஸ், இது உங்க பர்சனல்ங்கிறாங்க ஜீவா. பர்சனலா அப்படின்னு யோசிக்கிற மனோஜ், சரி சொல்லு என்னன்னு கேக்குறாரு. மும்பைல இருந்து என் கசின் ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்னு ஜீவா சொல்ல, ஓ அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களே அவங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, அதான் முடியாதுன்னு ஆயிடுச்சு, வீட்டுல ஒருத்தரும் ஒத்துக்கல அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்ல பாஸ் இப்ப இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு ஜீவா சொல்ல, என்ன ஆஃபர்னு கேக்குறாரு அவரு. லண்டன்ல என் கசினுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷமா குழந்தை இல்லையா, அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்காங்க, அவங்களும் நம்ம தமிழ் ஃபேமிலி தான், அதனால நம்ம ஊர்ல இருந்து ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல, சலிப்பா கேட்டுட்டு, சரி இதையே என்கிட்ட சொல்றாங்கிறாரு மனோஜ். அதான் பாம்பேக்கு அனுப்ப முடியலையே அப்படின்னு அவரு சலிப்பா சொல்ல, இல்ல பாஸ் 25 lakhs வரையிலும் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஜீவா சொல்ல, என்னது 25 lakhs-ஆ அப்படின்னு மனோஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டும் ஆர்வமா கேக்குறாரு. அப்படின்னு தலையாடுறாங்க ஜீவா. ஒரு குழந்தைக்கா, ஏதாவது அடாப்ட் பண்றாங்களா இல்ல கிட்னாப் பண்றாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் இல்லைங்க பாஸ், அவங்க ஓல்டு கப்பல்ங்கிறதுனால அடாப்ட் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கான், அதனால இப்படி காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க, நாம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி கேட்டா இன்னும் கூட அதிகமா கொடுப்பாங்க, உங்க வீட்டுல இருக்க பையனை அனுப்பிட்டா நமக்கும் காசு வரும் இல்லைங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, பயங்கர சந்தோஷமா ஆர்வமா பாக்குறாரு மனோஜ். இப்போ கொஞ்ச தூரத்துல இருந்து வர்ற ரோகிணி இதை கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ரோகிணியை பாக்குற மனோஜ், ரோகிணி ஜீவா சொன்னதை கேட்டல்லங்கிறாரு. கேட்டேன் அப்படிங்கிற ரோஹிணி, ஜீவாவை இங்க வான்னு கூப்பிட, சொல்லுங்க மேடம்னு வர்றாங்க. நீ ஏதாவது குழந்தை அடாப்ட் பண்ற ஏஜென்சி வச்சிருக்கியா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஐடியாவே கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்லைங்க மேம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தது அதான் அப்படின்னு ஜீவா கொஞ்சம் குரலை தனிச்சிட்டு சொல்றாங்க. நிறுத்துன்ற மாதிரி கையை காமிக்கிற ரோஹிணி, இந்த ஸ்டாக் எல்லாம் செக் பண்ண போ அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுக்க, சரிங்க மேடம்னு வாங்கிட்டு போயிடுறாங்க ஜீவா. ரோஹிணி நமக்கு பண தேவை இருக்கு, ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும் இல்ல
அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி அதுக்கு என்ன இப்போங்கிறாங்க ரோகிணி. கிரிஷ் நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கான், அவனை எங்கேயாவது அனுப்பி வச்சிடலான்னு தானே இருக்கோம். பேசாம ஜீவா சொன்ன மாதிரி லண்டன் கப்பலுக்கு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு மனோஜ் சொல்ல, நமக்கே சிரிப்பா வருது. மனசார கிரிஷ் சும்மா தானே இருக்காங்கிறாரு. வேணும்னா அட்லஸ் உலகத்தை சுமந்துட்டு இருக்க மாதிரி விஜயாவோட வீட்டை வேணா பேத்து கிரிஷ் கையில கொடுத்துடலாம், அப்போ அவன் பிஸியா இருப்பான்னு ஒத்துக்குவாரோ என்னமோ. ரோஹிணி இதை கேட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, கொஞ்ச நாள் இந்த பேச்சை எடுக்காம இருந்தா இவ ஒருத்தி வேணும்னே இப்படி ஏதாவது ஐடியா கொடுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, யோசிக்காத ரோஹிணி, நமக்கு 25 lakhs பணம் வரும், நம்ம கடன்லாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றாரு மனோஜ். இதுவே வேற யார் குழந்தையா இருந்திருந்தா, கேள்வி கேட்க ஆள் இல்லாம இருந்திருந்தா ரோஹிணி தான் முதல் அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் சரியா வராது மனோஜ், நீ தேவையில்லாம இப்படிலாம் யோசிக்காத அப்படின்றவங்க திரும்பி நடக்க ஆரம்பிக்க, ரோஹிணி இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ரோஹிணி, கிறிஷுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குது இல்ல, அதுவும் அவன் லண்டன்ல வாழ போறான், எங்கேயோ பிறந்து அம்மா அப்பா இல்லாம வாழ்றதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு கேக்குறாரு மனோஜ். இங்க பாரு மனோஜ், இதுக்கு முத்து மீனா எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க, நீ தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இப்பதான் சொத்தை கேட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாகி இப்பதான் முடிஞ்சிருக்கு. அந்த டைம்லயே முத்து உண்மையில பயங்கரமா கோவப்பட்டான். இப்ப நீ போய் இத சொன்னேன்னா அவன் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான், அங்கிளும் திட்டுவாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல ரோஹிணி நான் முத்துக்கிட்ட பேசுறேன், அவங்கிட்ட நியாயமா சொன்னோன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். ஏன்னா கிறிஷுக்கு நல்ல லைஃப் கிடைச்சா அது அவனுக்கும் சந்தோஷம் தானே. நீயே யோசிச்சு பாரு, கிறிஷ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சிருக்கலாம், அவன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அவனை லண்டன் வரைக்கும் கூட்டிட்டு போய் படிக்க வைக்க முடியுமா? இத கிறிஷுக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாரு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. இல்ல மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றத கேளுங்கிறாங்க ரோஹிணி. இப்ப எதுக்கு நீ வேணாங்கிற, இதனால 25 lakhs பணம் வருது, சைலண்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும், நீ ஏன் தடுக்கிறேங்கிறாரு மனோஜ். ரோஹிணியை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க, முத்துவுக்கு பயப்படுறியா, அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் நீ பயந்துகிட்டு, நான் அவனுக்கு புரியுற மாதிரி பேசுறேன், அவனால நமக்கு இதுல எந்த பிரச்சனையும் வராது, நான் பேசினேன்னு வையேன் நமக்கு இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு மனோஜ் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்க. மனோஜ் என்னாலெல்லாம் பேச முடியாது அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கோவமா சொல்ல, சரி விடு நானே பேசிக்கிறேன், முத்துவை நான் பேசி சமாதானப்படுத்திட்டா போதும், அவன் மீனாவை சமாதானப்படுத்திடுவான், மத்தபடி இதுல வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு யோசனையா அங்கிருந்து நடக்கிறாரு மனோஜ். இங்க ரோஹிணிக்கு தான் பைத்தியம் பிடிக்காத குறையா இருக்கு, எல்லா சைட்ல இருந்தும் பிரச்சனை. முத்து அந்த கப்பலை கூட்டிட்டு வராரு, ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு, சார் இதாங்க சார் அந்த ஸ்டூடியோ, ரொம்ப நல்ல ஸ்டூடியோங்க சார், நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரியே போட்டு கொடுத்துடுவாங்க சார், கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ரெண்டு பேரும் அங்க பாக்குறாங்க. புவனா உன் போனை கொடு, நான் போய் போட்டோவை ஃப்ரேம் போட்டு வந்துடுறேங்கிறாரு அவரு. நானும் வர்றேங்கன்னு அந்த லேடி சொல்ல, வேண்டாம் வேண்டாம் நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன்னு மொபைல வாங்கிக்கிறாரு அவரு. உடனே முத்து, சார் நான் வர்றேங்க சார்னு சொல்ல, இல்ல முத்து நான் போயிட்டு வந்துடுறேன்னு மொபைல் எடுத்துட்டு அவரு கீழே இறங்க, சரிங்க சார்னு தலையாடுறாரு முத்து. பூனா தனியா உட்காந்துருக்க, அக்கா ஏதாவது பாட்டு போடுவாங்கன்றாரு முத்து. இல்ல வேணாங்கிறாங்க அவங்க. இன்னைக்கே கிளம்புறீங்களாங்கான்னு கேட்க, ஆமாப்பா இன்னைக்கே கிளம்புறோங்கிறாங்க அவங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு போலாம்லக்கா, போன தடவையா அதான் நான் சொன்னேங்கிறாரு முத்து. இல்லப்பா ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, எப்படியும் அடுத்த மாசம் வருவோம் அப்படின்னு பூனா சொல்ல, ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எனக்கு போன் பண்ணிருங்கக்கா, நானே ஏர்போர்ட்ல வந்து கூட்டிக்கிறேன் உங்களை அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பாங்கிறாங்க அவங்க. ரெண்டு பேரும் கார்ல வெயிட் பண்ண பூனாவோட ஹஸ்பண்ட் உள்ளர போறாரு. உள்ளர இருக்க பையன் அவரை ரிசீவ் பண்ணி வாங்க சார்ங்கிறாரு. அவரு மொபைல்ல இருக்க போட்டோவை காமிச்சு, இந்த கல்யாண போட்டோவை பிரிண்ட் போடணும், இது குரூப் போட்டோ, இது என் தம்பியும் அவன் ஒய்ஃபும் இருக்க கல்யாண போட்டோ, இது ரெண்டுக்கும் ஃப்ரேம் போடணும்னு அவரு சொல்ல, பண்ணிடலாங்க சார், என்ன சைஸ்ன்னு கேக்குறாரு அவரு. இந்த சைஸ் அப்படின்னு கைய கொஞ்சம் நீளவாட்டத்திலையும் அகலவாட்டத்திலையும் வச்சு காமிக்க, இது A3 சைஸ் வருங்க சார், போட்டுடலாங்கிறாரு அவரு. பண்ணி கொடுத்துடலாங்க சார், இந்த போட்டோவை என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சார், 978 அவர் நம்பர் சொல்ல அவரு போட்டோவை அனுப்பிடுறாரு. அங்க உள்ளர ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டம்ல கொஞ்சம் பேரு. அப்போ புவனா பக்கத்துல இருக்க போன் ரிங் ஆகுது. தம்பி அவருக்கு போன் வருது, நான் போய் கொடுத்துட்டு வரேங்கிறாங்க அவங்க. நீங்க இருங்கக்கா நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஓகேப்பான்னு அவங்க வீட்டுக்காரர் போனை நீட்டுறாங்க. முத்து போன் எடுத்துட்டு காரை விட்டு கீழே இறங்கி போக உள்ளர பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்த பிரிண்ட போனா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க அவர் பார்த்துட்டு இருக்காரு.
முத்து கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாரு. அவரு அந்த பிரிண்ட பாத்துட்டு இருக்க சார்னு முத்து கூப்பிட என்னப்பான்னு வர்றாரு. உங்க போன் ரிங் ஆச்சு சார், கொண்டு வந்தேன், அதுக்குள்ள கட் ஆயிடுச்சுங்க சார்ங்கிறாரு முத்து. அவரு மொபைல வாங்கி பார்த்துட்டு ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல அப்படிங்களாங்கிறாரு முத்து. அதுக்குள்ள ஸ்டுடியோல இருந்து ஒருத்தர் வர, இந்தாங்க தம்பி இத ஃப்ரேம் போட்டுருங்க அப்படின்னு கொடுக்க அவர் அதை வாங்கி பக்கத்து டேபிள்ல வைக்கிறாரு. டேய் விஸ்வா, உன் கடையில நல்லா பண்ணுவேன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன், பார்த்து பக்காவா பண்ணி கொடுத்துருங்கிறாரு முத்து. நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துட்றேனே அப்படின்னு விஸ்வா சொல்ல அவர் அப்படியே ஜாலியா கடையை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பாடா, முத்து ஒரு வழியா கல்யாணியோட கல்யாண போட்டோவை பார்த்துடுறாரு. அந்த பிரிண்ட் டேபிள்ல இருக்க சும்மா சாதாரணமா திரும்புறவரு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி திகைப்பும் அதிர்ச்சியுமா கையில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒண்ணுல குரூப் போட்டோவும் இன்னொன்னுல கல்யாணியும் அவங்க கணவரும் இருக்கிற போட்டோ இருக்கு. போட்டோவை மாத்தி மாத்தி பாக்குறாரு. ஒன்னு கல்யாண போட்டோ 2 பேர் மட்டும் இருக்காங்க, இன்னொன்னுல கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கூட போனாவும் அவங்க வீட்டுக்காரரும் இருக்காங்க. முத்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, இங்க போனாவோட வீட்டுக்காரர் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற, நிஜமாவா? அவளை பார்த்தா அப்படி தோணவே இல்லையடா, அப்பாவி மாதிரில இருந்தா, என்னால நம்பவே முடியலடா, உன் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு முத்துவோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவரு போன்ல பேசிட்டு இருக்காரு. முத்து அப்படியே திகைப்புல இருக்க, உலகமே சுத்துது அவருக்கு. அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லடா. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இன்னைக்கு வந்துருவேன், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம், ஆனா அவளெல்லாம் விடவே கூடாதுடா அப்படின்னு பேசிட்டு அவரு போனை வைக்கிறாரு. முத்து கையில அந்த பிரிண்ட் எடுத்த காப்பியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. போனை வச்சுட்டு வர்றவரு, முத்து என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா, அவன் பொண்ணு ஓடி போயிட்டாலாம், பாவம் அழுகுறான், நான் போட்டோ வாங்கிட்டு உடனே ஊருக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. சார் இதுன்னு கேக்குறாரு முத்து. நான் தான் சொல்லியிருக்கேனேப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இறந்துட்டான்னு. இவன் தான் அது, இது அவன் ஒய்ஃப் கல்யாணி, அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே, உங்களுக்கு கூட தெரியும்னு சொன்னீங்களே கிறிஷ், அது இவங்க பையன்தான் அப்படின்னு அவரு அசால்ட்டா அடுத்த ஆட்டம்பாம தூக்கி போட முத்து அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்காரு. இந்த அம்மா தான் கல்யாணியோட அம்மா, கல்யாணி கூட இப்ப சென்னையில தான் இருக்கா, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. முத்து அவர் முகத்துல வச்ச கண்ணை மாத்தாம பாக்குறாரு. நீங்க கல்யாணிய பாத்திருக்கீங்களா அப்படின்னு அவரு கேட்க, இப்பதாங்க சார் யாருன்னு தெரியுது அப்படின்னு முத்து தட்டு தட்டு மாதிரி சொல்ல, நாங்களும் நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சோம், அந்த பொண்ணுக்கு எங்களை பார்த்து பேச விருப்பம் இல்ல, அந்த பொண்ணு சீக்கிரமாவே மனசு மாறும்னு நினைக்கிறோம், பாப்போங்கிறாரு அவரு. முத்து அப்படியே அதிர்ச்சியோடவே நிக்கிறாரு. அண்ணே கொடுங்கண்ணே ஃப்ரேம் போடணும் அப்படின்னு விஸ்வா முத்து கையில இருந்து வாங்கிட்டு போக, முத்துவோட கையை அதை புடிச்ச வாட்டத்திலேயே அப்படியே நிக்குது. முத்து ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு கார் ஓட்டுறதெல்லாம் ஒரே ரோபோட்டிக்கா தான் இருக்கு. ஒரு முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல, அதிர்ச்சியில உறைஞ்சு போன முகத்தோட அவரு கார் ஓட்டிட்டு இருக்க. போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு போனா வீட்டுக்காரரு. அப்பா அந்த பொண்ணு ஓடி போயிட்டாளாங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாப்பா என் ஃப்ரெண்டு அவளை அந்த அளவுக்கு நம்பினா, ஆனா அவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளே அப்படின்னு அவரு சொல்ல, பாவங்க அவளை எவ்வளவு நல்லா வளர்த்தாங்க, இப்படி பண்ணிட்டாளே, ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு போயிட்டா எப்படிதான் மனசு வருதோன்னு புவனா சொல்லிட்டு இருக்க. ஆமா புவனா, யாரு எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியுது, உண்மைய வீட்லயாவது சொல்லி இருக்கலாம், அவங்க கிட்டையும் மறைச்சிட்டா அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க அப்படின்னு புவனா சொல்ல, இதெல்லாம் பெரிய துரோகமா அப்படின்னு 2 பேரும் அதை பத்தியே மாறி மாறி பேசிட்டு வர்றாங்க. எந்த உணர்ச்சியும் இல்லாம இறுகி போய் முத்து காரை ஓட்டிட்டு இருக்காரு. மீனா அவங்க அக்காலாம் இருக்க கடைக்கு வந்திருக்காங்க. தேவி அமுதா மத்தவங்க எல்லாம் பூ கட்டிட்டு இருக்காங்க. மீனாவும் பூ கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, அவங்க மாமியார்காரி ஊரை விட்டே ஓடிட்டாலாமா, அப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லையா அப்படின்னு அமுதா சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. மீனா எதையும் காதுல வாங்காம நிக்கிறாங்க. சிரிச்சிட்டு நிமிந்து பாக்குற அமுதா மீனா சீரியஸா இருக்கத பார்த்துட்டு, என்ன மீனா நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கன்னு கேக்குறாங்க ஒரு அக்கா. ஒண்ணு இல்லக்கான்னு சொல்லிட்டு மீனா பூக்கட்டுறதுல தான் குறியா இருக்க, முன்னெல்லாம் நீ தான் பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என்னடான்னா 1-2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறன்னு தேவி கேக்குறாங்க. என்னாச்சு, அண்ணன் கூட திரும்ப ஏதாவது சண்டையா அப்படின்னு அமுதா கேக்குறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க மீனா. சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பாக்குறோம், நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா, நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிறேன்னு தெரியுது, என்னன்னு தான் சொல்லேங்கிறாங்க அமுதாக்கா. ஒண்ணும் இல்லக்கா, வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அதாங்கிறாங்க மீனா. என்னமோ நீ சொல்ற, ஆனா முன்ன மாதிரி நீ இல்ல, ஆளே மாறிட்ட மீனாங்கிறாங்க தேவி. மத்தவங்களாம் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்போ அந்த பூக்கடைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அதுல இருந்து ரோகிணி மெதுவா இறங்கி பாக்குறாங்க. பூக்கட்டிட்டு ஒரு அக்கா எட்டி பார்த்துட்டு, மீனா
அது முத்துவோட அண்ணன் பொண்டாட்டி தானேன்னு கேக்குறாங்க. ரோஹிணி எதுக்கு இங்க வந்திருக்கான்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க மீனா. ரோஹிணி அங்க நின்னுட்டு மீனான்னு மெதுவா கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க சொல்ல மீனா பூ வச்சுட்டு போறாங்க. அவங்க 3 பேரும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு பூக்கட்டுற வேலையை கவனிக்கிறாங்க. என்ன திடீர்னு இங்க வந்திருக்கேன்னு வந்து மீனா கோவமா கேக்குறாங்க. உங்களை பார்த்து பேசலான்னு தானே மீனா வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, காலையில இருந்து வீட்டுல தானே இருந்தோம், எதுவா இருந்தாலும் அங்கேயே பேசிருக்கலாம்ல அப்படின்னு மீனா சீர. ரோஹிணி அதெல்லாம் கண்டுக்கல. இதெல்லாம் வீட்டுல பேச முடியாது மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு மீனா பயங்கர எரிச்சலா கேட்க, கொஞ்சம் இப்படி வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரோஹிணி. மீனா பூக்கட்டுற அக்காவெல்லாம் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு கூட போறாங்க. ஒரு 4-8 போனதும் நின்னு, சொல்லு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்க, நீங்க இத்தனை நாள் இந்த விஷயத்த எனக்காக வீட்டுல சொல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுது மீனா. ஆனா நீங்க கொடுத்த 7 நாள் எனக்கு பத்தாது மீனா அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கண்ணீரை காட்டி சொல்ல, ஒரு 70 வருஷம் டைம் கொடுக்கவா அப்படின்னு கோவமும் நக்கலுமா கேக்குறாங்க மீனா. என்ன இப்படி பேசுறாங்கன்னு ரோஹிணி தகச்சு போய் பார்க்க, உனக்கு 7 நாள் டைம் கொடுத்ததே அதிகம், உன்னால நான் தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன், வீட்லயும் வெளியவும் நானா இருக்க முடியல, இப்ப கூட இவங்கெல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க, எல்லார்கிட்டயுமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ரோஹிணி பரிதாபமா முகத்தை வச்சுட்டு பாக்குறாங்க. உன்ன மாதிரி என்னால எல்லாம் வாய் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா கொடுத்த நேரத்துக்குள்ள வீட்டுல சொல்லிடு, இல்லன்னா நானே சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா கத்த. இன்னும் கொஞ்ச நாள் மீனா அப்படின்னு பாவமா கேக்குறாங்க ரோஹிணி. என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, உனக்கு அவ்வளவுதான் டைம்னு கத்துறாங்க மீனா. சரி மீனா 7 நாள்ல நான் சொல்றேன், ஆனா எல்லார்கிட்டையும் என்னால சொல்ல முடியாதுங்கிறாங்க ரோஹிணி. அப்புறம் அப்படின்னு மீனா கேட்க, முதல்ல நான் மனோஜ் கிட்ட சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லார்கிட்டையுமே சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உன் புருஷன்கிட்ட மட்டும் சொல்றதுக்கு எல்லார்கிட்டையும் சொன்னா ஒரேடியா வேலை முடிஞ்சிரும்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இல்ல மீனா, இந்த விஷயம் வெளியே வரும்போது ஆன்ட்டி கண்டிப்பா எனக்கு அகெயின்ஸ்டா மாறிடுவாங்க, என்னை வீட்டுல இருக்க விட மாட்டாங்க, அந்த நேரத்துல மனோஜோட சப்போர்ட் எனக்கு இருக்கணும், அதனாலதான் சொல்றேங்கிறாங்க ரோஹிணி. மீனா பாத்துக்கிட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் நான் மனோஜ் கிட்ட சொல்றேன், எனக்காக இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யோசிக்கிற மீனா, இது மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கதையெல்லாம் வேண்டாம், சொல்றதா இருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல, உடனே அழுகையோட, ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் மனோஜ் கிட்ட மட்டும் சொல்றேன், மனோஜ் என்னை ஏத்துக்கிட்டானா மத்த எதுவுமே கவலையே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி நீ உன் புருஷன்கிட்ட மட்டும் சொல்லு, நான் என் புருஷன்கிட்ட மட்டும் சொல்றேங்கிறாங்க மீனா. உடனே பதறி போறாங்க ரோஹிணி. ஐயோ மீனா, என்ன மீனா இப்படிலாம் சொல்றீங்க, ப்ளீஸ் மீனா முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, அவரு கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவாரு அப்படின்னு ரோஹிணி கலங்கி போய் சொல்ல, ஓம் புருஷன் உன்னை ஏத்துக்கணும்னு மட்டும் சொல்றல்ல, இந்த உண்மையை நான் மறைச்சது அவருக்கு தெரிஞ்சா என் புருஷன் எப்படி என்ன ஏத்துக்குவாரு, நான் அவர்கிட்ட மட்டும் சொல்லிடுறேன்னு மீனா திரும்ப, ஐயோ மீனா மீனா ப்ளீஸ் மீனா அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, முத்துக்கு எதையுமே யோசிச்சு செய்ய தெரியாதுன்றாங்க ரோஹிணி. ஆமா, உன்ன மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கிரிமினலா யோசிச்சு செய்ய தெரியாதுதான் அப்படின்னு மீனா வெடுக்குன்னு சொல்ல, மீனா எனக்காக மீனா அப்படின்னு ரோஹிணி கெஞ்ச, உனக்காகலாம் இல்ல, கிரிஷ்காக தான் நான் பொறுமையா இருக்கேன், இனிமேல் அது முடியாது, இந்த 7 நாள் முடியறதுக்குள்ள நீ வீட்டுல எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடணும், உனக்கு அதுக்கு மேலெல்லாம் என்னால டைம் கொடுக்க முடியாது, இல்ல நானே சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க மீனா. மீனா ப்ளீஸ் மீனான்னு கைய பிடிக்க வெடுக்குன்னு ஏன்னு தட்டி விடுறாங்க. என் லைஃபே போயிடும் மீனான்னு ரோஹிணி சொல்ல, உன் வாழ்க்கை மட்டும் உனக்கு முக்கியம்னா நீ தனியா தான் இருக்கணும், இதுல ஒரு குடும்பமே சம்பந்தப்பட்டிருக்கு, அவங்கள நீ ஏமாத்தின வரைக்கும் போதுங்கிறாங்க மீனா. மீனா நான் சொல்றத கொஞ்சம்னு ரோஹிணி ஏதோ சொல்ல வர, ஏய் இதுக்கு மேல இத கேட்கல, நான் தயாரா இல்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு மீனா கிளம்பி போயிட. ரோஹிணி ரொம்பவே கலங்கி போயிட்டு இருக்க மீனாவை முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. முத்து இருக்க அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா பார்ல வந்து உட்கார்ந்துடுறாரு. சரக்கு பாட்டிலும் தண்ணியுமா அவர் ஒரு டேபிள்ல டொப்புன்னு வந்து உட்கார்றாரு. அவர் மைண்டுக்குள்ள போனாவோட வீட்டுக்காரர் சொன்னதே ரிங் ஆயிட்டு இருக்கு. அந்த போட்டோவை காட்டி இது யாருன்னு முத்து கேட்க, நான் தான் சொன்னேனேப்பா எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் இப்ப இல்லன்னு சொன்னேன்ல, இது அவனோட ஒய்ஃப் பா கல்யாணி அப்படின்னு சொன்னது அவர் மைண்டுக்குள்ள ரிங்காக ஒரு டம்ளர் எடுத்து அப்படியே கவுக்குறாரு.
பட்டுன்னு முத்துவோட மனசுல மலேசியா மாமா வந்துடுறாரு. ஒரு முத தடவையா கிராமத்துக்கு வந்திருக்காரு. ஆமா, இந்த தம்பி யாருன்னு கேட்க, அது என்னோட 2வது பையன் முத்துங்கிறாரு அண்ணாமலை. ஓ பாப்பா, நீ சொன்ன குடிகார முத்து இந்த பையன் தானா அப்படின்னு மலேசியா மாமா ரோகிணி கிட்ட கேட்க, ஐயோ இவர் என்ன இப்படி பேசுறாருன்ற மாதிரி ரோகிணி பயத்தோட பார்க்க முத்து முறைப்பா பார்த்தது அவர் மைண்ட்ல வருது. இதெல்லாம் நினைக்க நினைக்க அவருக்கு பயங்கரமா கோவம் ஏறுது, கண்ணெல்லாம் செவந்துருது. அடுத்ததா ரோகிணி அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு போட்டோவை கொண்டு வந்து நாடகமாட, மலேசியா அங்கிள் கடைசியில உங்களை இப்படி போட்டோல பாக்குற நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு முத்து அழுதுகிட்டே பக்கத்துல போய் பார்க்க, ஏங்க என்னங்க பாக்குறீங்கன்னு மீனா கேட்டதும் ஒரு மைண்ட்ல வருது. உடனே முத்து வேகமா மீனா கிட்ட திரும்பி வந்து, மீனா இவரை பார்த்தா மலேசியால இருந்து திரும்பி வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொன்னதும் உடனே ரோகிணி, எங்க அப்பா மலேசியால ஒரு சாதாரண ஹோட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து வந்தவரு. இது அவரு மிடில் ஏஜ்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. நான் மலேசியால இருந்து வரும்போது இந்த போட்டோவை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். வித்யா வீட்டுல வச்சிருந்தேன். இது அவரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அப்படின்னு ரோகிணி சொல்லி அழுததும், ஓஹோ அப்படின்னு இதை பூரா கேட்டுட்டு மறுபடியும் விஜயா போட்டோவை பார்த்ததும் முத்துவோட மைண்டுக்குள்ள வருது. அவருக்கு பயங்கரமா வெறி ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு நாள் வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ, டேய் முத்து, கிறிஷோட கார்டியன் ரோஹிணி அண்ணியோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு ரவி சொன்னதும் முத்து ரோஹிணிய பார்க்க, ரோஹிணி பயங்கர தென்னாவட்டா இவங்கள பார்த்ததும் அவர் மைண்டுக்குள்ள வருது. அடுத்ததா கல்யாணியோட அம்மா வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, என்னம்மா உங்க பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க, அந்த அம்மா அழுதுகிட்டு, என் பொண்ணு என்னை விட்டு ஒரேடியா போயிட்டாப்பா அப்படின்னு சொன்னதும், போயிட்டாங்கன்னா அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்க்க, என் பொண்ணு இறந்துட்டாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுததும் முத்துவோட மைண்டுக்குள்ள வருது, எத்தனை பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, இவளை பத்தி இன்னைக்கே வீட்டுல எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு பயங்கர வெறியோட முத்து படியேறி வீட்டுக்கு வர்றாரு. அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே, அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, ஹால்ல அண்ணாமலையும் விஜயா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஏண்டா கத்திக்கிட்டே வர்றேன்னு கேட்க, ஏண்டா உள்ளர வரும்போதே எதுக்குடா இந்த கத்து கத்துறேன்னு விஜயா கேக்குறாங்க. உள்ளர வர்ற முத்து நேரா மனோஜோட ரூமுக்கு போய் கதவு தட்டி, டேய் மனோஜ் வெளியில வாடா அப்படிங்கிறவரு நேரா கிச்சன் பக்கமா போய், ரவி ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே எட்டி பாக்குற மீனாட்ட, மீனா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஹாலுக்கு வர்றாரு. இத பாக்குற அண்ணாமலை, எதுக்குடா இந்த பதட்டம் அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் இருப்பாங்கிறாரு முத்து. டேய் எதுக்குடா கூப்பிட்டேன்னு ரவி வந்து நிக்க ஸ்ருதியும் வர்றாங்க. உங்க எல்லார்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி வர்றாங்க, கூடவே மனோஜும் வர்றாரு வெளியே. என்னடா அண்ணாமலை கேட்க, முத்து நேரா ரோஹிணி முன்னாடி போய் நின்னு முறைக்கிறாரு. இவன் எதுக்கு இந்த பார்வை பாக்குறான்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்க, அண்ணாமலை சொல்லுடாங்கிறாரு, அப்பா நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகம் நடந்திருக்குதுப்பா, இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு முத்து கத்த, ஏமாத்துறாங்களா யாரடா சொல்றேன்னு விஜயா கேட்க, தோ அப்படின்னு ரோஹிணி பக்கம் கைய காட்டுறவரு உங்க செல்ல மருமக தான், இந்த பார்லர் அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, டேய் ரோஹிணி என்னடா ஏமாத்துறான்னு முன்னாடி வந்து கேக்குறாரு மனோஜ். டேய் முதல்ல அந்த பேரே ஒரு ஏமாத்து வேலை தான்டா, அது ஒரிஜினல் இல்ல, என்ன கல்யாணி அதானே உன் பேரு அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி சர்வமும் நடுங்கி போய் முகம் வெளுத்து போய் நிக்கிறாங்க. கண்டிப்பா இது கனவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்ததா ரோஹிணிக்கு கல்யாணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.